ஹாய் ஹலோ வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்துட்டு ஒரு சூப்பரான வீடியோவை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவாங்க. அப்போ தான் நான் போடக்கூட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இப்போ எடிட் பண்ணியிருக்க இந்த ப்ராஜெக்டோட XML ஃபைல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க அலைட்மோஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீடியோட சைஸ் வந்து மாற்றணும் அப்படின்னாக்கா மேலே இருக்க இந்த செட்டிங் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த சைஸில் வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அதுவே போதும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அப்படியே பேக் வந்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா XML ஃபைல் ஆட் பண்ணல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடியோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், காமிக்காது. ஸோ அந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிவியூ லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோட ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து டெவலப் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம டெவலப் பண்ண அந்த ப்ரிவியூ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டு அந்த வீடியோவை கிளிக் பண்ணி மேலே இருக்க 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு கடைசியாக இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோவில் உள்ள ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனியாக வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா XML இருக்க அந்த ஆடியோவும் இந்த வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து டிலீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு இன்னும் வந்து தெரியாமல் இருக்குது. XML ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே எந்த இமேஜும் ஆடியோ வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபைல் வந்து டெவலப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா இதில் வந்து எல்லா பீட் மார்க்கும் கரெக்டாக வந்து வரிசையாக இருக்குது. ஸோ அந்த பீட் மார்க்கு ஏற்ற மாதிரி எல்லா இமேஜும் வரிசையாக நாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு இமேஜையும் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு அந்த பீட் மார்க்குக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு புக் மார்க்குக்கும் கரெக்டாக ஒவ்வொரு இமேஜ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் இமேஜை வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபில் ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ரைட் சைடு எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜ் எல்லாத்தையும் இதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ஃபேஸ் வந்து கரெக்டாக கிளியராக தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாருக்கு வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து எல்லா இமேஜும் ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னாக்கா டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே லென்த்தாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இமேஜாக வந்து ஆட் பண்ணிட்டு எந்தெந்த இடத்துல எஃபெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும், எப்படி வந்து நம்ம எஃபெக்டில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து கரெக்டாக வந்து தெளிவாக சொல்லிடுறேன். XML ஃபைல் லிங்க்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்பவே புரியும்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா XML ஃபைலையும் எங்கெங்கே எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்பவே எளிமையாக புரிகிற மாதிரி நம்ம வந்து XML ஃபைலாக கொடுத்துருப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து எல்லா இமேஜும் கரெக்டாக வந்து ஆட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு கொஞ்சம் இமேஜ் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட ஃபீட்பேக் வந்து பார்த்தினாக்கா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எப்பயும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தினாக்கா மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம எந்தெந்த இமேஜுக்கு எவ்வளோ எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், எந்த எஃபெக்ட் எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ வந்து தெளிவாக புரியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ தூரம் இன்னும் நிறைய இமேஜ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் நான் வந்து ஆட் பண்ணலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக ஒரு 3 இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா புக் மார்க்கும் கரெக்டாக இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. நான் ஏன் எல்லா இமேஜும் ஆட் பண்ணலை அப்படின்னாக்கா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே லென்த்தாக போகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இமேஜ் வந்து கம்மியாகவே ஆட் பண்ணி உங்களை லைவாக எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எல்லா இமேஜும் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்குவாங்க, மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து தேவையான எல்லா இமேஜையும் ஆட் பண்ணிட்டு ஃபேஸ் தெரிகிற மாதிரி கரெக்டாக வந்து ஜூம் இன் பண்ணி நான் வந்து கரெக்டாக வந்து சென்டராக வச்சுக்கிறேன்.
இதே மாதிரி கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற மாதிரி வச்சுட்டு இப்போ வாங்க நம்ம எல்லா இமேஜுக்கும் எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா எல்லா இமேஜும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா எல்லா இமேஜுக்கும் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்ட்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா கடைசியாக எஃபெக்ட்னு ஒரு குரூப் இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னாக்கா நாம் யூஸ் பண்ணியிருக்க எல்லா எஃபெக்ட்டும் அந்த குரூப்புள்ள தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னாக்கா அந்த குரூப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது உள்ளே இருக்க எல்லா எஃபெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 எஃபெக்ட் வந்து இருக்கும். இந்த 3 லேயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு எஃபெக்ட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டில் எங்கெங்கே பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே நான் வந்து கரெக்டாக வந்து சொல்லிடுறேன். ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டாக இருக்க இந்த இமேஜில் உள்ள எஃபெக்ட் எல்லாத்தையும் நாம் வந்து இப்போ வந்து காப்பி பண்ணிக்கலாம். அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் உள்ள எஃபெக்ட் எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாம் ஃபஸ்ட்டு எஃபெக்ட்லாம் எங்கெங்கே ஆட் பண்ணணும், எத்தனை செகண்டுக்குள்ள இமேஜுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து கரெக்டாக வந்து பார்த்தோன்னாக்கா 4 செகண்ட் வரை உள்ள எல்லா இமேஜுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நாம் காப்பி பண்ண அந்த ஃபஸ்ட்டு எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இமேஜுக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 4 செகண்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நகர்த்திட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 7வது செகண்ட்லேருந்து 7வது செகண்ட் பார்த்தீங்களா 7.23 அந்த செகண்ட்லேருந்து நம்ம திரும்ப அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஃபெக்டே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு 7வது செகண்ட்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 11வது செகண்ட் வரைக்கும் திரும்ப அகைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எஃபெக்டே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் 4 to 7 வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த எஃபெக்டும் ஆட் பண்ண போகிறதில்ல. 1 to 4 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 to 11 இந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 15 செகண்ட்லேருந்து 19 செகண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்பவும் ஃபஸ்ட்டு எஃபெக்டே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக நம்ம XML ஃபைலில் எங்கெங்கே நம்ம எந்தெந்த எஃபெக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு தனித்தனி லேயரை நம்ம வந்து கொடுத்துருப்போம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஈஸியாகவும் புரியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக எல்லா எஃபெக்ட்டையும் ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டையும் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ 2வது எஃபெக்டை நம்ம எங்கெங்கே ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து பார்த்துக்கலாம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பை கிளிக் பண்ணிட்டு 2வது எஃபெக்ட் வந்து நாம் வந்து காப்பி பண்ணிக்கலாம். அந்த 2வது எஃபெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 2வது இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். ஸோ அதில் உள்ள எஃபெக்ட் எல்லாத்தையும் நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4 செகண்ட் வரைக்கும் ஆட் பண்ணியிருப்போம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11 செகண்ட் அப்புறம் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ 2வது எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 to 11 இந்த கேப்பில் இருக்க எல்லா இமேஜுக்கும் நாம் வந்து 2வது எஃபெக்ட் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 to 11க்கு வந்து நம்ம வந்து 2வது எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு 4 to 7 செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2வது எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 11 செகண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 2வது எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11லேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 15.13 செகண்டுக்கு ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2வது எஃபெக்டை நாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11.23 செகண்ட்லேருந்து 15.23 செகண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2வது எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடிட் குரூப்பு வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு அதில் உள்ள 3வது எஃபெக்டெல்லாம் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். இந்த 3வது எஃபெக்ட்லாம் எங்கே வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் அப்படியே லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 19வது செகண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம 3வது எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக 18.29 செகண்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா 18.29 செகண்டில் இருந்து வீடியோ எண்டிங் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ காப்பி பண்ண 3வது எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் புரியும் அப்படிங்கிறதாக தான் நான் வந்து இப்படி சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியும் உங்களுக்கு புரியலை அப்படின்னாக்கா கீழே இருக்க XML ஃபைலில் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும்படி தான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி அதை ஆட் பண்ணி அதை வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இமேஜுக்கும் எல்லா எஃபெக்ட்டையும் கரெக்டாக வந்து ஆட் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு CC எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அது வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது ஜஸ்ட்டு ஒரு ஆப்ஷனல் தான். அது தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் அதே குரூப்பில் தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா அந்த CC எஃபெக்டை வந்து நாம் வந்து காப்பி பண்ணி
இங்கே வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த எடிட் குரூப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தினாக்கா ஒரு 4 லேயர் இருக்கும். அந்த 4 லேயரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தினாக்கா நான் 4 லேயரும் செலக்ட் பண்ணிட்டேன். மேலே அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி 4 லேயர் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா இந்த 4 லேயரும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா காப்பி ஆயிரும். இப்போ வந்து பார்த்தினாக்கா பேக் வந்துட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இப்போ காப்பி பண்ண இந்த லேயரை வந்து இங்கே வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தினாக்கா நான் வந்து 4 லேயரும் காப்பி பண்ணேன். பட் 4 லேயரும் இல்லை, எடிட்குள்ளே இருக்க எல்லா லேயரும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா காப்பி ஆகிடுது. ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்கா அதை வந்து அப்படியே நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இந்த 3 லேயர் வந்து பார்த்தினாக்கா இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்பில் இருந்து வந்த அந்த லேயர் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபோட்டோ வந்து இங்கேயும் ஆட் ஆகிருக்கு. அந்த ஃபோட்டோ வந்து நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு இப்போ இந்த 4 லேயர் வந்து பார்த்தினாக்கா ஸ்டார்டிங்கில் வரணும். அதை வந்து எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா வீடியோ ஸ்டார்டிங்கில் அந்த லேயர் வந்து வந்துடும். இதே மாதிரியே 4 லேயரும் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தினாக்கா நான் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தினாக்கா வீடியோ ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போ இருக்க சிசிக்கும் உங்களுக்கு நல்லாவே கலர் டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு ஒரு ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து நான் இதை ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா தாராளமாக ஒரிஜினல் இமேஜையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தினாக்கா இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கீழே இருக்க அந்த குரூப்பை வந்து பார்த்தினாக்கா டெலீட் பண்ணிடுங்க தாராளமாக. ஓகே, இப்போ வந்து பார்த்தினாக்கா அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.